வாழ்க்கையில் வெற்றி பெற 10 குறுக்கு வழிகள். சாணக்கிய நீதி. மிகவும் பொறுமையாக சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித மனம் எப்போதுமே தனது மகிழ்ச்சியையும் எதிர்கால திட்டங்களையும் ஆழமான இலக்குகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள துடிக்கும் ஒரு இயற்கையான பலவீனத்தை கொண்டுள்ளது. ஆனால் வாழ்க்கையில் மிக பெரிய இலக்குகளை அடைய நினைப்பவர்கள் தங்களின் ரகசியங்களை மனதின் மிக ஆழமான இருண்ட அறையில் பூட்டி வைக்க பழக வேண்டும். நீங்கள் ஒரு திட்டத்தை உங்கள் மனதிற்குள் வைத்திருக்கும் வரை மட்டுமே அந்த திட்டத்திற்கு நீங்கள் முழுமையான எஜமானனாக இருக்கிறீர்கள். ஆனால் அந்த ரகசியம் உங்கள் உதடுகளை தாண்டி வெளியே வரும் மறுகணமே நீங்கள் உதிர்த்த அந்த வார்த்தைகளுக்கு நீங்களே நிரந்தர அடிமையாகி விடுகிறீர்கள். சமூக உளவியல் மற்றும் மனித உறவுகளின் அடிப்படையில் உற்று நோக்கினால் எந்த ஒரு உறவும் எப்போதுமே நிரந்தரமானதல்ல என்ற கசப்பான உண்மை புரியும். இன்று உங்களிடம் அதீத அன்பை காட்டும், உங்களுக்கு மிக நெருக்கமான நம்பிக்கை கைக்குரிய நண்பராக இருப்பவர் நாளை ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டின் காரணமாகவோ சூழ்நிலை மாற்றத்தின் காரணமாகவோ அல்லது அவர்களின் சுயநல எதிர்பார்ப்புகள் சிதைக்கப்படும் போதோ உங்களுக்கு முற்றிலும் எதிரான நபராக மாறக்கூடும். அப்படி ஒரு நிலை வரும்போது எந்த பாதுகாப்புமின்றி நீங்கள் முழுமையான நம்பிக்கையுடன் அவர்களிடம் பகிர்ந்து கொண்ட உங்களின் பலவீனங்களும் அந்தரங்கமான ரகசியங்களும் எதிர்கால திட்டங்களும் உங்களுக்கு எதிராகவே வீசப்படும் மிக கூர்மையான ஆயுதங்களாக மாறும். நீங்கள் எங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாணக்கியா அட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒரு மனிதனின் உண்மையான பலம் மற்றும் சமூக அந்தஸ்து என்பது அவர் மற்றவர்களுக்கு கணிக்க முடியாத ஒரு நபராக இருப்பதில்தான் அடங்கியுள்ளது. நீங்கள் அடுத்ததாக எந்த திசையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் என்பது உங்கள் நிழலுக்கு கூட தெரியாத வரை உங்களை வீழ்த்துவதற்கான எந்த ஒரு எதிர்வியூகத்தையும் உங்களை சுற்றியுள்ளவர்களால் துல்லியமாக வகுக்க முடியாது. உங்கள் ரகசியங்களை நீங்கள் மற்றவர்களிடம் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு போலி திருப்தியை தருகிறது. உங்களின் மூளை அந்த இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டதாக நம்பி அதற்காக சிந்தும் உழைப்பின் தீவிரத்தை கணிசமாக குறைத்து விடுகிறது. மேலும் உங்களின் முக்கியமான ரகசியங்கள் வெளியே கசியும் போது அது உங்கள் மீது பொறாமை கொண்டவர்களின் உங்களின் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களின் தேவையற்ற கவனத்தை ஈர்க்கிறது. அவர்கள் உங்கள் இலக்கை நேரடியாக எதிர்த்து போராடாமல் மிக நுட்பமான முறையில் மறைமுகமாக அதை தடுப்பதற்கான சதி வேலைகளில் ஈடுபடுவார்கள். சமூகத்தில் உங்களுக்கான மரியாதையும் அதிகாரமும் நீங்கள் இறுதியாக அடையும் மாபெரும் வெற்றிகளில்தான் இருக்கிறதே தவிர நீங்கள் முன்கூட்டியே முழங்கும் வெற்று வார்த்தைகளில் இல்லை. உங்களின் மிக முக்கியமான திட்டங்களை ரகசியமாக பாதுகாத்துக் கொண்டு அதற்கான உழைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துவதுதான் மிகச் சிறந்த தற்காப்பு அரண். நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நீங்கள் களத்தில் செயல்பட தொடங்கும் போது அந்த செயலின் வீரியம் அவர்களை ஆச்சரியத்தில் உறைய வைக்க வேண்டும். ஒரு மனிதனின் அந்தரங்கமும் அவனது திட்டங்களும் அவனுக்கான பிரத்யேகமான கவசங்கள். இந்த கவசங்களை நீங்களே கழற்றி மற்றவர்களின் கைகளில் கொடுப்பது என்பது போர் ரக்களத்தில் நிராயுதபாணியாக நிற்பதற்கு சமமான ஒரு தற்கொலை செயலாகும். மனிதர்களுக்கிடையேயான உணர்வு பூர்வமான உறவுகள், சமூகத்தில் நிலவும் அதிகார போட்டிகள் மற்றும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஈகோ ஆகியவை எப்போதும் மாறக்கூடிய தன்மையை கொண்டவை என்பதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தற்காலிக உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி சமூகத்தில் பெருமை தேடுவதற்காக உங்கள் திட்டங்களை வெளிப்படுத்தாமல் தர்க்கரீதியான அறிவை மட்டுமே முன்னிறுத்தி செயல்பட வேண்டும். ரகசியங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளப்படும் ஒவ்வொரு முறையும் அங்கு உங்களின் தனித்துவம் சிதைக்கப்படுகிறது. உங்கள் மீதான சமூக மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது. உங்களை முழுமையாக அறிந்து கொண்ட ஒருவரால் மட்டுமே உங்களை மிக எளிதாக காயப்படுத்தவோ அல்லது வீழ்த்தவோ முடியும் என்பதால் உங்களுடனான எல்லைகளை நீங்களே வலிமையாக நிர்ணயித்துக் கொள்வது அவசியம். உங்களின் உண்மையான வலிமை மற்றும் அதிகாரம் என்பது நீங்கள் உச்சரிக்கும் வார்த்தைகளில் இல்லை, மாறாக நீங்கள் காக்கும் ஆழமான மனத்திலும் உங்களின் கணிக்க முடியாத தன்மையிலும் தான் முழுமையாக ஒளிந்திருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாணக்கிய அட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனித ஆயுள் என்பது மிகவும் குறுகியது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டுமென்றால் அவன் கடக்க வேண்டிய பாதைகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் எண்ணிலடங்காதவை. இந்த நீண்ட பயணத்தில் அனுபவம் என்ற ஒற்றை ஆசிரியரிடம் மட்டுமே அனைத்தையும் கற்றுக்கொள்வேன் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏனென்றால் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்களே நேரடியாக தவறு செய்து
அதன்பின் அதன் கசப்பான விளைவுகளை அனுபவித்து அதிலிருந்து திருந்திக் கொள்வதற்கு உங்களுக்கு பல ஜென்மங்கள் வழங்கப்படவில்லை. உங்களின் ஒவ்வொரு புதிய தவறுக்கும் நீங்கள் ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் பொன்னான நேரமாகவோ கடின உழைப்பாகவோ நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த செல்வமாகவோ அல்லது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான வாய்ப்பாகவோ கூட இருக்கலாம். எனவே வெற்றி பாதையில் தடையின்றி வேகமாக பயணிக்க நினைக்கும் ஒருவன் தனது சொந்த அனுபவங்களை மட்டுமே நம்பியிருக்காமல் தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் வாழ்க்கையை ஒரு விழிப்புணர்வுள்ள வேட்டைக்காரனைப் போல மிக கூர்மையாக கவனிக்க பழக வேண்டும். வரலாறும் சமூகமும் மாபெரும் வெற்றி பெற்றவர்களின் வீரம் செறிந்த கதைகளை விட பரிதாபமாக வீழ்ந்து போனவர்களின் கதைகளாலேயே அதிகம் நிரம்பியுள்ளன. ஒரு மனிதன் எதனால் தோற்று போனான், எந்த இடத்தில் அவனது கணக்கீடு தப்பியது, யாருடைய முகஸ்துதியை நம்பி அவன் ஏமாந்தான், அவனது அதீத உணர்ச்சிகளும் கோபமும் எப்படி அவனது அறிவை மழுங்கடித்தன என்பதை நீங்கள் ஒரு சாதுரியமான பார்வையாளனாக இருந்து ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். மற்றவர்களின் தோல்விகள் மற்றும் தந்திரமான தவறுகள் என்பவை எந்தவித ஆபத்துமின்றி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய விலைமதிப்பற்ற பாடப்புத்தகங்கள். அந்த தவறுகளை அவர்கள் செய்தபோது ஏற்பட்ட வலிகளும் அவமானங்களும் நஷ்டங்களும் முற்றிலும் அவர்களுடையது. ஆனா அதிலிருந்து கிடைக்கும் தெளிவான வாழ்வியல் தத்துவம் உங்களுடையதாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய பள்ளத்தில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பரிதாபப்படுவதை விட அவன் எப்படி அந்த பள்ளத்தில் விழுந்தான் என்பதை கவனித்து உங்கள் பயணத்தில் அந்த பாதையை தவிர்த்து மாற்று வழியில் செல்வதே உண்மையான அறிவுடைமை. பெரும்பாலான மனிதர்கள் நான் அவர்களை போன்ற சாதாரண மனிதன் அல்ல, எனது அதீத புத்திசாலித்தனமும் திறமையும் என்னை ஒருபோதும் வீழ விடாது என்ற அகந்தையில் மற்றவர்களின் தவறுகளில் இருந்து எதையும் கற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இயற்கையின் விதிகளும் வெற்றிக்கான சூத்திரங்களும் அனைவரையும் ஒரே மாதிரியாகவே சோதிக்கின்றன. ஒருவருடைய வியாபார தோல்வியோ உறவுகளின் எதிர்பாராத முறிவோ அல்லது அவர் சமூகத்தில் இழந்த மரியாதையோ வெறும் எதேச்சையான சம்பவங்கள் அல்ல, அவை அனைத்தும் உங்களுக்கான தார்மீக எச்சரிக்கை மணிகள். அடுத்தவர்களின் தவறுகளை தொடர்ந்து உற்று நோக்குவதன் மூலம் நீங்கள் பல வருட கால விரயத்தை தடுத்து நிறுத்துகிறீர்கள். தேவையற்ற மன உளைச்சலிலும் நிதி நெருக்கடியிலும் சிக்குவதிலிருந்து உங்களை நீங்களே நிரந்தரமாக தற்காத்துக் கொள்கிறீர்கள். இதுவே உங்கள் இலக்கின் தூரத்தை குறைத்து வெற்றியை விரைவுபடுத்தும் மிகச்சிறந்த ராஜதந்திர குறுக்கு வழியாகும். உங்கள் எதிரியோ நண்பனோ அல்லது முன்பின் தெரியாதவரோ அவர்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு பிழையும் உங்கள் எதிர்கால திட்டத்திற்கான வரைபடத்தை செதுக்க பயன்படும் மொழியாக மாற வேண்டும். மற்றவர்களின் வீழ்ச்சியிலிருந்து உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொள்வது மட்டுமே ஒரு மனிதனை அசைக்க முடியாத வெற்றியாளனாக உருமாற்றும். மனித வாழ்வில் மிக பெரிய எதிரி வெளியில் இல்லை, அது ஒவ்வொரு மனிதனின் மனதிற்குள்ளும் பயம் என்ற பெயரில் உருவமற்ற ஒரு மாயையாக மறைந்திருக்கிறது. பயம் என்பது நிஜமல்ல, அது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் எதிர்மறையான விளைவுகளை பற்றி உங்களின் சொந்த கற்பனை உருவாக்கும் ஒரு போலியான மனத்தடை மட்டுமே. தொலைவில் இருந்து பார்க்கும்போது தடுத்து நிறுத்த முடியாத மிக பெரிய மலையைப் போல அச்சுறுத்தும் பல பிரச்சனைகள் அதன் அருகில் சென்று தைரியமாக நிமிர்ந்து பார்க்கும்போது வெறும் சிறு கற்களாகவே காட்சியளிக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கண்டு பயந்து ஓடுகிறீர்களோ அது உங்களை விடாமல் துரத்திக் கொண்டே இருக்கும் தன்மையுடையது. ஒரு கோழையைப் போல நீங்கள் பின்வாங்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை அச்சுறுத்தும் அந்த பயத்திற்கு நீங்களாகவே வலிய சென்று கொடுக்கும் மிகப்பெரிய அதிகாரமாகும். உங்களின் தயக்கத்தையும் பலவீனத்தையும் உணவாக கொண்டுதான் அந்த பயம் உங்கள் மனதிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்வரூபம் எடுக்கிறது. வாழ்க்கையில் அதிகாரத்தையும் வெற்றியையும் அடைய துடிப்பவன் முதலில் தன் மனதிற்குள் தோன்றும் இந்த தேவையற்ற கற்பனை அச்சத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். பயம் உங்களை முழுமையாக ஆட்கொள்ள அனுமதித்தால் அது உங்களின் பகுத்தறியும் சிந்தனை திறனை முடக்கி உங்களின் தன்னம்பிக்கையை தின்று தீர்த்து உங்களை என்றென்றும் ஒரு அடிமையாகவே இந்த சமூகத்தில் வாழ வைத்துவிடும். பயம் என்பது உங்களை நெருங்காத வரை மட்டுமே அதற்கு உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தி இருக்கிறது. ஒரு பிரச்சனையோ அல்லது நீங்கள் அஞ்சும் ஒரு மிகப்பெரிய சவாலோ உங்களை நோக்கி வரும்போது ஒருபோதும் தயங்கி பின்வாங்காமல் அதை நோக்கி நீங்கள் 2 அடி முன்வைக்க வேண்டும். இருளை விரட்ட ஒளியை ஏற்றுவது போல பயத்தை விரட்ட தைரியமான செயலில் உடனடியாக இறங்குவது மட்டுமே நிரந்தர தீர்வு. ஒரு ஆபத்து அல்லது சவால் உங்கள் கண்முன் வந்துவிட்ட பிறகு அங்கு சிந்தித்து பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. அங்கு தேவைப்படுவதெல்லாம் தற்காப்பு மற்றும் தாக்குதலுக்கான அதிவேக வியூகம் மட்டுமே. எதிரியின் அல்லது பிரச்சனையின் உண்மையான பலம் என்னவென்று தெரியாத வரைதான் மூளை குழப்பத்தில் அச்சப்படும். துணிந்து களத்தில் இறங்கி அதனை நேருக்கு நேர் சந்திக்கும் போது அந்த பயம் தன்னிச்சையாகவே மறைந்து சூழ்நிலையை கையாளுவதற்கான வேகம் பிறக்கும். சமூகத்திலோ வியாபாரத்திலோ அல்லது தனிப்பட்ட உறவுகளிலோ நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையாக இருந்தாலும்
அதை தட்டி கழிக்காமல் நேர்கொண்ட பார்வையோடு எதிர்கொள்ள பழகுங்கள். கடிகள் உங்களை நெருங்கும் போது ஒரு சிங்கத்தைப் போல கர்ஜித்து அதை முழு பலத்துடன் தாக்கி அளிக்க வேண்டும். உங்கள் தைரியமான எதிர்பாராத ஒற்றை தாக்குதலில் பல நாட்களாக உங்களை அச்சுறுத்திய அந்த மாயையான பயம் சுக்குநூறாக உடைந்து சிதறும். பயந்து ஓடுபவர்களை இந்த சமூகம் எப்போதுமே ஈவு இரக்கமின்றி மிதித்து அழிக்கவே செய்யும். ஆனால் பயத்தை நேருக்கு நேர் நின்று வேட்டையாடுபவனை மட்டுமே அது ஒரு மாபெரும் வெற்றியாளனாக சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்க்கும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பயம் என்ற உணர்வுக்கு அடிபணியாமல் தர்க்கரீதியான சிந்தனையோடும் அசாதாரணமான துணிச்சலோடும் காரியத்தில் இறங்குவது மட்டுமே எந்த ஒரு சவாலையும் தகர்த்தெறியும் வலிமையான ஆயுதமாகும். இன்றைய பதிக உலகிலும் மனிதர்கள் உருவாக்கியுள்ள சமூக கட்டமைப்பிலும் செல்வம் என்பது வெறும் பரிமாற்றத்திற்கான காகிதங்களோ அல்லது உலோகங்களோ அல்ல. அது ஒரு மனிதனின் கரவம், அதிகாரம் மற்றும் பாதுகாப்பை தீர்மானிக்கும் மிக முக்கியமான உயிர்நாடியாகும். அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ நினைப்பவனுக்கு கூட அந்த அறத்தை நிலைநிறுத்த பொருளாதார பலம் என்ற அஸ்திவாரம் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஒரு மனிதனிடம் செல்வம் இல்லாத போது அவனது அதீத புத்திசாலித்தனம், நேர்மை, இரக்க குணம் மற்றும் உயர்ந்த தத்துவங்கள் போன்ற அனைத்தும் இந்த சமூகத்தால் வெறும் பிதற்றலாகவும் இயலாமையின் வெளிப்பாடாகவுமே பார்க்கப்படும். வறுமை என்பது ஒரு மனிதனின் பொருளாதாரத்தை மட்டும் அளிப்பதில்லை. அது அவனது சிந்தனை திறனை மழுங்கடித்து, சுயமரியாதையை சீரழித்து, அவனது சொந்த இரத்த உறவுகள் மற்றும் நண்பர்கள் மத்தியிலேயே அவனை ஒரு வேண்டாத சுமையாக மாற்றிவிடுகிறது. உங்களிடம் பணம் இல்லாத காலகட்டத்தில் உங்களின் நியாயமான கோரிக்கைகளை கூட உங்கள் நெருங்கிய உறவுகள் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். அதே சமயம் பொருளாதார ரீதியாக நீங்கள் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்திருந்தால் உங்கள் சிறு அசைவிற்கும் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டு உங்களுக்கு தலைவணங்கும். இதுவே மனித உளவியலின் எழுதப்படாத ஆனால் எக்காலத்திலும் மறுக்க முடியாத ஆழமான விதியாகும். எனவே வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயித்து அதிகாரத்தை அடைய நினைப்பவர்கள் முதலில் தங்களின் பொருளாதார கோட்டையை மிக வலிமையாக கட்டியெழுப்ப வேண்டும். பணம் சம்பாதிப்பது என்பது ஒருவரின் உழைப்பு மற்றும் திறமையின் அடையாளம் என்றால், தேவையற்ற ஆடம்பர செலவுகளை ஈவு இரக்கமின்றி தவிர்த்து அந்த பணத்தை சேமிப்பதும் பெருக்குவதும் ராஜதந்திரத்தின் உச்சமாகும். பல மனிதர்கள் அதிக வருமானம் ஈட்டினாலும் சமூகத்தில் தங்களுக்கு ஒரு போலியான அந்தஸ்தை உடனடியாக உருவாக்கிக் கொள்வதற்காக தங்களின் வியர்வையை ஆடம்பர பொருட்களின் மீது முதலீடு செய்து மீண்டும் கடனாளியாகி தங்களின் சுதந்திரத்தை நிரந்தரமாக இழக்கிறார்கள். உண்மையான அதிகாரம் என்பது நீங்கள் அணியும் விலையுயர்ந்த ஆபரணங்களிலோ அல்லது பிறரை கவர நீங்கள் செய்யும் வீண் செலவுகளிலோ இல்லை. நெருக்கடியான காலகட்டங்களில் யாரிடமும் கையேந்தாமல் உங்கள் இலக்குகளுக்காக சுதந்திரமாக செயல்பட தேவையான நிதியிருப்பை நீங்கள் உங்கள் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதில்தான் இருக்கிறது. ஒரு மரத்தில் பழங்கள் இருக்கும் வரைதான் பறவைகள் அதை தேடி வரும். பழங்கள் தீர்ந்தவுடன் அந்த பட்டுப்போன மரத்தை விட்டு பறவைகள் இரக்கமின்றி பறந்துவிடும். மனித உறவுகளும் பெரும்பாலான நேரங்களில் இதே சுயநல விதியின் அடிப்படையில் மட்டுமே இயங்குகின்றன. பணத்தின் மீது தர்க்கரீதியான அக்கறை கொள்வது ஒருபோதும் அகங்காரமாகாது. இந்த பணம் உங்களை அடிமைப்படுத்தாமல் நீங்கள் பணத்தை உங்கள் கட்டுப்பாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு ஆயுதமாக பயன்படுத்த பழக வேண்டும். ஒரு தேசத்தின் பாதுகாப்பிற்கு எப்படி எல்லையில் ஒரு வலிமையான இராணுவம் தேவையோ அதுபோல உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் இந்த சமூகத்தில் நீங்கள் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் செல்வம் என்ற அரண் மிகச் சிறப்பான முறையில் கட்டமைக்கப்பட வேண்டும். பொருளாதார சுதந்திரம் என்பது உங்களுக்கு தேவையற்றவற்றை கடந்து செல்லும் அதிகாரத்தை வழங்குகிறது. உங்களுக்கு பிடிக்காத மனிதர்களை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது. உங்களின் கடின உழைப்பால் வந்த பணத்தை அலட்சியப்படுத்துவதும் அதை தேவையற்ற இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு வீணடிப்பதும் உங்கள் சொந்த கவசத்தை நீங்களே உடைத்துக் கொண்டு எதிரிகளுக்கு மத்தியில் நிராயுதபாணியாக நிற்பதற்கு சமமான ஒரு செயலாகும். பொருளாதாரம் என்ற ஆணிவேர் ஆழமாகவும் வலிமையாகவும் இருக்கும்போது மட்டுமே நீங்கள் விரும்பும் வெற்றி மற்றும் அதிகாரம் என்ற மரம் எந்த ஒரு சமூக புயலிலும் சாயாமல் கம்பீரமாக நிலைத்து நிற்கும். உலகில் மனிதர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காகவும் சமூக அந்தஸ்திற்காகவும் நிலம், தங்கம், வங்கி இருப்பு என பல வகையான பதிக செல்வங்களை வாழ்நாள் முழுவதும் ஓய்வின்றி வெறி கொண்டு தேடி சேமிக்கிறார்கள். ஆனால் இந்த பதிக செல்வங்கள் எதுவுமே நிரந்தரமானவை அல்ல என்பதை அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் சந்திக்கும் எதிர்பாராத கடினமான காலகட்டங்களில் மட்டுமே உணர்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றமோ, திடீரென ஏற்படும் அரசியல் மாற்றமோ அல்லது ஒரு எதிர்பாராத வியாபார வீழ்ச்சியோ நீங்கள் பல ஆண்டுகளாக தூக்கத்தை தொலைத்து சிறுக சிறுக சேர்த்த கோடிக்கணக்கான சொத்துக்களை ஒரே இரவில் முற்றிலும் காணாமல் ஆக்கிவிட முடியும். ஆனால்
ஒரு மனிதனிடம் இருந்து எந்த அதிகாரத்தாலும் எந்த வலிமையான ஆயுதத்தாலும் பறிக்க முடியாத, திருட முடியாத ஒரே மாபெரும் செல்வம் அவனது மூளைக்குள் ஆழமாக சேமித்து வைக்கப்பட்டுள்ள அறிவு மட்டுமே. உங்கள் கைகளில் உள்ள அனைத்து பணமும் பறிபோனாலும், உங்கள் அதிகாரங்கள் அனைத்தும் பிடுங்கப்பட்டாலும், உங்கள் சொந்த இரத்த உறவுகள் உங்களை விட்டு இரக்கமின்றி விலகினாலும், உங்களை மீண்டும் பூஜ்யத்திலிருந்து தட்டி எழுப்பி சிம்மாசனத்திற்கு அழைத்துச் செல்லும் அசாத்திய வல்லமை அந்த அறிவிற்கு மட்டுமே உண்டு. அறிவு என்பது வெறும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புத்தகங்களை மனப்பாடம் செய்வதால் கிடைப்பது அல்ல. அது நீங்கள் வாழும் சமூக அமைப்பை, மனிதர்களின் நுட்பமான உளவியலை, பொருளாதாரத்தின் ஏற்ற இறக்கங்களை மிக கூர்மையாக கவனிப்பதன் மூலம் களத்தில் ஈட்டப்படும் ஒரு கூர்மையான வாழ்வியல் ஆயுதம். ஒரு போர்க்களத்தில் ஒரு போர் வீரனுக்கு அவனது உடல் வலிமையை விட எதிரியின் பலவீனத்தை மிக துல்லியமாக அறியும் தந்திரமே இறுதி வெற்றியை தேடித்தரும். அதேபோல மனித வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மிக கொடூரமான நெருக்கடிகளையும் சிக்கலான சவால்களையும் வெறும் பணத்தாலோ அல்லது தேவையற்ற உணர்ச்சிகளாலோ ஒருபோதும் தீர்க்க முடியாது. அந்த இருண்ட காலங்களில் நீங்கள் இளமையிலும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் தேடி தேடி சேகரித்த அனுபவ அறிவே உங்களுக்கு மிகச் சிறந்த தற்காப்பு கேடயமாகவும் எதிரிகளை வீழ்த்தும் கூர்மையான வாளாகவும் செயல்படும். உண்மையான அறிவுள்ள ஒருவன் ஒருபோதும் எத்தகைய கடினமான சூழ்நிலையை கண்டும் அஞ்சி நடுங்க மாட்டான். ஏனென்றால் உலகத்தில் உள்ள எந்த பூட்டிற்கும் அதனை திறக்க ஒரு சாவி இருப்பதைப் போல இது ஒரு மாபெரும் பிரச்சனைக்கும் தனது அறிவின் மூலம் ஒரு தர்க்கரீதியான மாற்றுத் தீர்வை கண்டுபிடிக்க முடியும் என்று அசைக்க முடியாத தன்னம்பிக்கை அவனிடம் ஆழமாக வேரூன்றி இருக்கும். நீங்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளாத வரை ஒவ்வொரு சிறு பிரச்சனைக்கும் மற்றவர்களின் ஆலோசனைகளுக்காக நீங்கள் எப்போதும் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு பரிதாபகரமான நிலை உருவாகும். அப்படிப்பட்ட நிரந்தர சார்பு நிலை உங்களை மிக எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு பலவீனமான இலக்காகவே இந்த சமூகத்திற்கு எப்போதும் முன்னிறுத்தும். காலம் என்பது மிக வேகமாக மாறக்கூடியது. நேற்று ஒட்டுமொத்த உலகையும் ஆண்ட ஒரு தொழில்நுட்பமோ அல்லது மிகப்பெரிய லாபத்தை தந்த ஒரு வியாபார உத்தியோ இன்று முற்றிலும் காலாவதியாகி போகலாம். எனவே கற்றல் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதோடு முடிந்து போகும் ஒரு சம்பிரதாயமான சடங்கு அல்ல. அது மனிதனின் மூச்சுக்காற்றைப் போல அவனது இறுதி மூச்சு வரை தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான உயிர் பிழைத்தல் செயல்முறையாகும். புதிய விஷயங்களை கற்க தயங்கும் எந்த ஒரு மனிதனும் தனக்கு தெரிந்த மிகச் சிறிய வட்டத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டு மெல்ல மெல்ல சமூகத்தின் பார்வையிலிருந்து முற்றிலும் ஓரம் கட்டப்படுவான். ஒட்டுமொத்த உலக வரலாற்றை உற்று நோக்கினால் மிக பெரிய சாம்ராஜ்யங்களை வீழ்த்தியவர்கள் வெறும் படைபலம் மட்டுமே கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் தங்களின் எதிரியை விட பல மடங்கு அதிகமாக சிந்தித்தவர்கள், காலத்தின் வேகத்திற்கு ஏற்ப தங்களின் அறிவை நாள்தோறும் புதுப்பித்துக் கொண்டவர்கள் என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணரலாம். உங்கள் மூளையை கூர்மையாக்குவதற்கு நீங்கள் தினமும் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு புதிய தேடலும் உங்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக செய்யப்படும் மிகச் சிறந்த முதலீடாகும். ஒரு மனிதன் எப்போது தன்னிடம் இருக்கும் அறிவே போதுமானது என்ற முட்டாள்தனமான அகந்தைக்கு செல்கிறானோ அன்றே அவனது வீழ்ச்சி உறுதியாக தொடங்கிவிடுகிறது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் யாரையும் சாராமல் சுயமாக சிந்தித்து செயல்படும் திறனை தரும் அந்த அறிவே ஒருவனை எவராலும் வீழ்த்த முடியாத மாபெரும் சக்தியாக மாற்றுகிறது. மனித வாழ்வில் அலட்சியம் என்பது ஒருவனை மெல்ல மெல்ல கொல்லும் மிக கொடிய விஷமாகும். அதிலும் குறிப்பாக நோய், கடன் மற்றும் பகை ஆகிய மூன்றையும் ஒருபோதும் முழுமையாக அழிக்காமல் சிறிதளவு மீதம் வைத்துவிடக்கூடாது என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்து நிற்கும் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திர விதியாகும். ஒரு பெரிய காட்டை அழித்த நெருப்பை நீங்கள் அணைக்கும் போது கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய தீப்பொறியை அலட்சியமாக விட்டுவிட்டால் அது மீண்டும் ஒரு சாதகமான காற்று வீசும் போது ஒட்டுமொத்த காட்டையும் சாம்பலாக்கக்கூடிய காட்டுத்தீயாக உருவெடுக்கும். மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் கடன், நோய் மற்றும் எதிர்ப்புகளும் இதே தன்மையை கொண்டவைதான். உங்களுக்கு ஏற்படும் ஒரு உடல்நல குறைபாட்டையோ அல்லது நோயையோ தொடக்கத்திலேயே முழுமையாக குணப்படுத்தாமல் தற்காலிக நிவாரணம் கிடைத்தவுடன் அதற்கான சிகிச்சையை நிறுத்திவிட்டால் அந்த நோய் உங்கள் உடலுக்குள் ரகசியமாக வளர்ந்து ஒரு நாள் உங்கள் உயிருக்கே உலை வைக்கும் மிக கொடிய அரக்கனாக மாறும். நோய்க்கு அளிக்கப்படும் அரைகுறை சிகிச்சை என்பது மரணத்தை நாமே வலியச் சென்று அழைப்பதற்கு சமமான ஒரு முட்டாள்தனமான செயலாகும். அதே போன்றுதான் மனிதனின் சுதந்திரத்தை பறித்து அவனை அடிமையாக்கும் கடனும். நீங்கள் வாங்கிய ஒரு பெரிய கடனை அடைக்கும் போது அதில் ஒரு சிறு தொகையை தானே என்று அலட்சியமாக மீதம் வைத்தால் அந்த கடனுக்கான வட்டியும் கூட்டு வட்டியும் காலப்போக்கில் அசுர வளர்ச்சியடைந்து நீங்கள் இரவு பகலாக உழைத்து சம்பாதிக்கும் அத்தனை செல்வத்தையும் விழுங்கும் ஒரு மாபெரும் சுமையாக உருமாறும். நிதி நிர்வாகத்தில் காட்டப்படும் இந்த சிறிய அலட்சியம்
ஒரு கட்டத்தில் உங்களை நிரந்தர அடிமையாக மாற்றி சமூகத்தில் உங்கள் சுயமரியாதையையும் கரவத்தையும் குழி தோண்டி புதைத்துவிடும். மூன்றாவதாக மற்றும் மிக முக்கியமாக, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சந்திக்கும் எதிர்ப்புகளும் பகையும். உங்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு எதிரியை அல்லது உங்களை வீழ்த்த துடிக்கும் ஒரு சதியை நீங்கள் முறியடிக்கும் போது, அங்கு தேவையற்ற இரக்கத்தை ஆட்டி எதிரியை முழுமையாக வீழ்த்தாமல் அரைகுறையாக விட்டுவிட்டால், அதுவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மிக மோசமான வரலாற்று பிழையாக அமையும். காயப்பட்ட ஒரு கொடிய மிருகம் முன்பை விட பல மடங்கு ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து தாக்குவது போல, அரைகுறையாக வீழ்த்தப்பட்ட எதிரி தன் முழு பலத்தையும் திரட்டி உங்கள் பலவீனமான நேரத்திற்காக காத்திருந்து உங்களை மிக கொடூரமாக தாக்குவான். பெரும்பாலான மனிதர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தற்காலிகமாக அந்த பிரச்சனை ஓய்ந்தால் போதும் என்ற குறுகிய மனநிலையிலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த தற்காலிக தீர்வுகள் உங்களை ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வுக்குள் தள்ளி உங்களின் விழிப்புணர்வை குறைத்து விடுகின்றன. ஆனால் வெற்றியை நோக்கியும் அதிகாரத்தை நோக்கியும் பயணிக்கும் ஒரு புத்திசாலி ஒருபோதும் தற்காலிக சமரசங்களுக்கு தன் வாழ்க்கையில் இடமளிக்க மாட்டான். ஒரு பிரச்சனை முளைவிடுவதை அறிந்த மறுகணமே அதன் ஆணிவேர் வரை சென்று அதை முற்றிலும் பிடுங்கி எறியும் இரக்கமற்ற உறுதியை அவன் கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதனை முற்றிலுமாக ஒழித்து கட்டி அந்த பிரச்சனை மீண்டும் உயிர் தெழ சிறையளவு வாய்ப்பு கூட இல்லாதவாறு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளியை வைப்பது மட்டுமே உண்மையான ராஜதந்திரமாகும். எதிர்ப்புகளோ நிதி நெருக்கடியோ அல்லது உடல்நல பிரச்சனைகளோ அவற்றை தொடக்கத்திலேயே மிக கூர்மையாக கண்டறிந்து எவ்வித உமான சமரசமும் இன்றி முழுமையாக அழித்தொழிப்பது மட்டுமே ஒரு மனிதனின் தடையற்ற வளர்ச்சிக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கும் அசைக்க முடியாத உத்தரவாதம் அளிக்கும் மிகச் சிறந்த வியூகமாகும். மனிதர்கள் பெரும்பாலும் தங்களின் திடீர் உணர்ச்சிகளுக்கும் தற்காலிகமான ஆசைகளுக்கும் அடிமையாகி எந்த ஒரு ஆழமான சிந்தனையுமின்றி புதிய காரியங்களில் உடனடியாக இறங்கிவிடுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் ஒருவன் தர்க்க ரீதியாக தன்னை தானே 3 மிக முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். முதலாவது கேள்வி, நான் இதை ஏன் செய்கிறேன் என்பதாகும். ஒரு செயலை தொடங்குவதற்கான உங்கள் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நீங்களே முதலில் நேர்மையாக ஆராய வேண்டும். அந்த நோக்கம் வெறும் வீணான ஈகோவிற்காகவா, மற்றவர்களை பார்த்து ஏற்படும் பொறாமையினாலா, அல்லது உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் தெளிவான திட்டத்தினாலா என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும். உங்களின் தொடக்க புள்ளி வெறும் உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சந்திக்கும் முதல் தடையிலேயே உங்கள் ஒட்டுமொத்த முயற்சியும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிடும். எனவே உங்களின் ஏன் என்ற கேள்விக்கான பதில் மிகவும் வலிமையானதாகவும் ஆழமானதாகவும் இருக்க வேண்டும். இது தேவையற்ற பல சண்டைகளையும் நேர விரயங்களையும் தொடக்கத்திலேயே வடிகட்டி உங்களை காப்பாற்றும். இரண்டாவது கேள்வி, இதை நான் எப்படி செய்து முடிப்பேன் என்பதாகும். ஒரு மாபெரும் இலக்கை அடைவதற்கு வெறும் ஆசையும் கனவும் மட்டும் ஒருபோதும் போதுமானதல்ல. அதற்கான சரியான வியூகம், உங்களிடம் தற்போது இருக்கும் பதிக மற்றும் அறிவுசார் வளங்கள், தேவைப்படும் காலம் மற்றும் நீங்கள் சந்திக்கவிருக்கும் எதிர்பாராத தடைகள் ஆகிய அனைத்தையும் பற்றிய ஒரு தெளிவான வரைபடம் உங்கள் மனதிற்குள் இருக்க வேண்டும். புதிய ஆயுதங்களும் முறையான திட்டமிடலும் இன்றி ஒரு போர்க்களத்தில் நுழைவது வீரமல்ல, அது முட்டாள்தனத்தின் உச்சம். எந்த ஒரு உதவியுமின்றி தனித்து நின்று ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் மனவலிமையும் அதற்கான மாற்று திட்டங்களும் உங்களிடம் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும். மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான கேள்வி, இந்த செயலின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதாகும். ஒரு சதுரங்க விளையாட்டில் வெற்றிகரமான ஆட்டக்காரர் தனது முதல் காயை நகர்த்துவதற்கு முன்பே அந்த ஆட்டத்தின் இறுதி நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை தன் மனதிற்குள் பலமுறை விளையாடி பார்த்திருப்பார். நீங்கள் செய்ய போகும் செயல் உங்களுக்கு நீண்டகால அதிகாரத்தையும் அமைதியையும் செல்வத்தையும் தருமா, அல்லது தற்காலிக பெருமையை தனத்துவிட்டு இறுதியில் உங்களை நிரந்தரமான அழிவிற்கு கொண்டு செல்லுமா என்பதை நீங்கள் மிக கடுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு செயலின் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியமும் அதற்கான தற்காப்பு அரணும் இல்லை என்றால் அந்த செயலை தொடங்காமல் இருப்பதே தலைசிறந்த ராஜதந்திரமாகும். இது ஒரு காரியத்திலும் இறங்குவதற்கு முன் தனிமையில் அமர்ந்து இந்த 3 கேள்விகளையும் உங்கள் அறிவின் துணை கொண்டு மிக கூர்மையாக சிந்தித்து பாருங்கள். இந்த கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும் உணர்ச்சி குப்பைகளை அகற்றிவிட்டு முற்றிலும் தர்க்கரீதியான ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு வகுத்துக் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஆழமான சிந்தனைக்கு பிறகு முழு கவனத்துடன் தொடங்கப்படும் எந்த ஒரு காரியமும் ஒருபோதும் தோல்வியில் முடிவதில்லை. வாழ்க்கையில் மனிதர்கள் சந்திக்கும் சவால்களை முழுமையாக வேறறுக்காமல்
அவற்றை மேலோட்டமாக மட்டுமே கையாள்வது என்பது ஒரு அழுகிய மரத்தின் மீது வர்ணம் பூசி அழகு பார்ப்பதற்குச் சமமான ஒரு முட்டாள்தனமான செயலாகும். எந்த ஒரு அச்சுறுத்தலையும், அது உடலை அரிக்கும் நோயாக இருந்தாலும், சுதந்திரத்தை பறிக்கும் கடனாக இருந்தாலும், அல்லது அமைதியை கெடுக்கும் பகையாக இருந்தாலும், அதன் ஆழம் வரை சென்று முற்றிலுமாக அழித்தொழிப்பதே தலைசிறந்த ராஜதந்திரம். அரைகுறையாக தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் என்பவை ஒருபோதும் முடிந்து போன சரித்திரங்கள் அல்ல, அவை உங்கள் எதிர்காலத்தை விழுங்க காத்து கொண்டிருக்கும் உறங்கும் எரிமலைகள். ஒரு மனிதன் தனக்கு ஏற்படும் ஒரு சிறு உடல்நல குறைபாட்டை தொடக்கத்திலேயே கண்டறினது அதற்கான முழுமையான மருத்துவத்தை மேற்கொள்ளாமல் வெறும் வலியை மட்டுமே மறைக்கும் தற்காலிக மாத்திரைகளை நம்பியிருந்தால், அந்த நோய் அவனது உடலின் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் ஊடுருவி ஒரு நாள் அவனது ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நிரந்தரமாக முடக்கிவிடும். பிரச்சனையை கண்ணுக்கு தெரியாமல் மறைப்பது வேறு, பிரச்சனையை அதன் மூலத்தில் இருந்த அறுத்து எறிவது வேறு என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணர வேண்டும். அதேபோல கடன் என்பது வெறும் எண்களின் விளையாட்டு அல்ல, அது உங்களின் நேரத்தையும் உழைப்பையும் சுயமரியாதையையும் சத்தமின்றி உறிஞ்சி குடிக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எஜமானன். ஒரு கடனை நீங்கள் அடைக்கும் போது அதில் கொஞ்சம்தானே என்று எந்த ஒரு சிறு பகுதியையும் நீங்கள் அலட்சியமாக மீதம் வைக்கக்கூடாது. அந்த சிறிய மீதமுள்ள கடன் உங்களின் ஒவ்வொரு நாள் உழைப்பிலும் ஒரு பங்கை கோரு. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முடிவிலும் தனது அதிகாரத்தை செலுத்தும். ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுக்காக வாழாமல் அந்த மீதமுள்ள கடனை அடைப்பதற்காக மட்டுமே வாழும் ஒரு பரிதாபகரமான இயந்திரமாக மாற்றப்படுவீர்கள். எனவே பொருளாதார ரீதியான எந்த ஒரு பின்னடைவாக இருந்தாலும் அதனை ஒரே அடியாக முற்றிலுமாக அடைத்து சுதந்திர காற்றை சுவாசிப்பதே புத்திசாலித்தனம். இதற்கு இணையாக மனிதர்களுக்கிடையேயான பகை மற்றும் எதிர்ப்புகளையும் நீங்கள் அணுக வேண்டும். உங்களுக்கு எதிராக சதி செய்யும் ஒரு நபரின் திட்டத்தை நீங்கள் முறியடிக்கும் போது அங்கே எந்த ஒரு சமரசத்திற்கும் இடமளிக்க கூடாது. ஒரு எதிரியை நீங்கள் முழுமையாக வீழ்த்தாமல் அவனை காயப்படுத்தி மட்டும் விட்டால் அவன் தன் தோல்விக்கான காரணங்களை மிக ஆழமாக பகுப்பாய்வு செய்வான். உங்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை துல்லியமாக எடை போட்டு உங்களின் அடுத்த நகர்வை முன்கூட்டியே கணித்து உங்களுக்கு சிறிதும் வாய்ப்பளிக்காத வகையில் தனது அடுத்த வியூகத்தை மிகவும் நுட்பமாக வகுப்பான். உங்கள் இரக்கமோ அல்லது உங்கள் அலட்சியமோ உங்களுக்கு எதிரான மாபெரும் ஆயுதமாக உங்கள் எதிரியால் பயன்படுத்தப்படும். ஒரு பிரச்சனை அல்லது எதிர்ப்பு என்பது ஒரு களையாக இருந்தால் அதன் இலைகளை மட்டும் கிள்ளி எறிவதால் எந்த பயனும் இல்லை. உங்கள் கைகளில் ரத்தம் கசிந்தாலும் சரி, இரு கைகளாலும் அந்த களையின் ஆணிவேரை பிடித்து முற்றிலுமாக பிடுங்கி எறியும் அசாத்தியமான மன உறுதி உங்களுக்கு வேண்டும். உங்களை சுற்றியுள்ள அச்சுறுத்தல்களை தற்காலிகமாக தள்ளி போடுவதை நிறுத்திவிட்டு அவற்றுக்கான நிரந்தர முற்றுப்புள்ளியை தேடுங்கள். மீதமில்லாத முழுமையான வெற்றி மட்டுமே உங்கள் எதிர்கால சாம்ராஜ்யத்தின் அமைதிக்கான ஒரே வழி. நீங்கள் எங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாணக்கிய அட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலகில் நிரந்தரமானது மாற்றம் ஒன்று மட்டுமே என்ற இயற்கையின் அடிப்படையான விதியை உணராத எவரும் வாழ்க்கையில் மாபெரும் அதிகாரத்தையோ அல்லது வெற்றியையோ ஒருபோதும் தக்கவைத்துக் கொள்ள முடியாது. மனிதனின் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் அவனது பலவீனங்கள் மட்டுமல்ல, தான் கற்றுக்கொண்ட பழைய தந்திரங்களும் கடந்த கால அனுபவங்களும் எல்லா காலத்திற்கும் கை கொடுக்கும் என்ற அவனது முட்டாள்தனமான அகந்தையும் தான். ஒரு கொடிய புயல் வீசும்போது வானளாவ உயர்ந்து நிற்கும் வளைந்து கொடுக்காத வலிமையான மரங்கள் வேரோடு சாய்ந்து மண்ணில் வீழும். ஆனால் காலடியில் இருக்கும் மெல்லிய நாணல் புயலின் திசைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து புயல் கடந்த பின் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கும். மனித வாழ்க்கையும் சமூக அதிகார போட்டிகளும் இந்த புயலை போன்றவையே. சூழ்நிலைகள், எதிரிகளின் வியூகங்கள், பொருளாதார தளங்கள் மற்றும் மனிதர்களின் உளவியல் ஆகியவை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்க ஒரு சிக்கலான சமூக கட்டமைப்பில் ஒருவன் நேற்றைய தத்துவங்களை வைத்துக்கொண்டு இன்றைய சவால்களை எதிர்கொள்ள நினைக்கக்கூடாது. உங்களை சுற்றியுள்ள உலகம் மாறும்போது உங்கள் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதீத நெகிழ்வுத்தன்மையுடன் பிளெக்சிபிலிட்டி அந்த புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப உடனடியாக தங்களை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது என்பது உங்களின் சுயமரியாதையை இழப்பதோ அல்லது உங்களின் இறுதி இலக்கை விட்டுக் கொடுப்பதோ அல்ல, மாறாக அது உங்கள் இலக்கை அடைவதற்கான பாதையை சூழ்நிலைக்கு ஏற்ப தந்திரமாக மாற்றியமைக்கும் மிகச்சிறந்த ராஜதந்திரமாகும். ஒரு நதி தன் இலக்கான கடலை நோக்கி பயணிக்கும் போது இடையில் ஒரு பெரிய மலைப்பாறையை சந்தித்தால் அந்த பாறையுடன் பிடிவாதமாக மோதி காலவிரயம் செய்யாமல் அமைதியாக தன் பாதையை வளைத்துக் கொண்டு அந்த தடையை கடந்து செல்கிறது. அதேபோல அதிகாரம் மற்றும் வெற்றியை நோக்கிய பயணத்தில்
ஒரு புத்திசாலி மனிதன் தனக்கு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையோ அல்லது தன்னை விட பலம் வாய்ந்த ஒரு எதிர்ப்பையோ சந்திக்கும் போது வீணான ஈகோவிற்காக அங்கே பிடிவாதமாக நின்று மோதமாட்டான். அவன் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வான். காலம் கனிந்து வரும் வரை பொறுமை காத்து புதிய எகாலத்தின் தேவைக்கேற்ப புதிய திறன்களை கற்றுக்கொண்டு தன்னைத்தானே முழுமையாக தகவமைத்துக் கொள்வான். உங்கள் தொழில் சார்ந்த தளத்திலோ அல்லது நீங்கள் எதிர்கொள்ளும் சமூக உறவுகளின் நிகழ்வுகளிலோ நேற்றைய விதிமுறைகள் இன்று முற்றிலும் செல்லுபடியாகாமல் போகலாம். மனிதர்களின் எதிர்பார்ப்புகளும் தொழில்நுட்பங்களும் சமூகத்தின் மதிப்பீடுகளும் அதிவேகமாக மாறிவரும் இந்த நவீன காலகட்டத்தில் தங்களை தாங்களே தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்ள தயங்கும் எவரும் மிக விரைவாக சமூகத்தின் பார்வையிலிருந்து ஓரம் கட்டப்படுவார்கள். பிடிவாதம் என்பது எப்போதுமே வலிமையின் அடையாளம் அல்ல, மாறாக அது காலமாற்றத்தை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்களின் கையில் இருக்கும் துருப்பிடித்த ஆயுதம். உண்மையான வலிமை என்பது எந்த ஒரு புதிய அச்சுறுத்தலையும் எதிர்பாராத மாற்றத்தையும் விழிப்புணர்வுடன் முழுமையாக உள்வாங்கி அதற்கேற்ப ஒரு புதிய வியூகத்தை நொடிப்பொழுதில் உருவாக்கும் அறிவின் நெகிழ்வுத்தன்மையில்தான் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. மனித உறவுகளில் நம்பிக்கை என்பது மிகவும் அவசியமான ஒரு அடித்தளமாக பார்க்கப்பட்டாலும் அது எந்த எல்லை வரை செல்ல வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான தர்க்கரீதியான வரையறை இருக்க வேண்டும். யாரையும் 100% கண்மூடித்தனமாக நம்புவது என்பது உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தி. நீங்களே முன் வந்து அடுத்தவர் கையில் கொடுப்பதற்கு சமமான ஒரு தற்கொலை செயலாகும். மனிதர்களின் உணர்ச்சிகளும் அவர்களின் விசுவாசமும் எப்போதுமே நிலையானவை அல்ல. அவை சூழ்நிலைகள், அவர்களின் தனிப்பட்ட தேவைகள் மற்றும் சுயநல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப கணத்திற்கு கணம் மாறக்கூடிய தன்மை கொண்டவை. இன்று உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருப்பவர் போல தோன்றும் ஒரு நெருங்கிய நண்பரோ அல்லது இரத்த உறவோ நாளை அவர்களின் சுயநலத்திற்கு சிறு பங்கம் வரும்போதோ அல்லது சூழ்நிலைகள் அவர்களுக்கு சாதகமாக மாறும்போதோ உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய எதிரியாக மாறக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு ஏற்படும் வலி உங்கள் எதிரி தரும் வலியை விட பல மடங்குக்கு ஒடியதாக இருக்கும். ஏனென்றால் எதிரியிடம் நீங்கள் எப்போதும் ஒரு தற்காப்பு கவசத்துடன் இருப்பீர்கள். ஆனால் அதீத பாசம் வைத்திருப்பவர்களிடம் நீங்கள் உங்களின் அனைத்து பலவீனங்களையும் வெளிப்படுத்தி முற்றிலும் நிராயுதபாணியாக நின்றிருப்பீர்கள். அதீத பாசமும் ஒருவரின் மீதான எல்லையற்ற நம்பிக்கையும் உங்களின் பகுத்தறியும் சிந்தனை திறனை முற்றிலுமாக முடக்கிவிடுகிறது. உங்கள் கண்களை மறைத்து தர்க்கரீதியான உண்மைகளை உற்று நோக்க விடாமல் அது உங்களை தடுக்கிறது. அவர்கள் செய்யும் சிறு தவறுகளையும் துரோகத்தின் தொடக்க அறிகுறிகளையும் கூட உங்கள் மனம் நம்ப மறுத்து அவர்களுக்கு சாதகமாகவே சிந்தித்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள தொடங்குவீர்கள். சமூக அதிகார போட்டிகளிலும் வியாபார மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் எந்த ஒரு மனிதனையும் முழுமையாக சார்ந்திருப்பது உங்களின் மிகப்பெரிய பலவீனமாகும். சுயநலம் என்பது மனிதனின் இயல்பான மரபணுவில் கலந்த ஒரு குணம் என்பதை நீங்கள் ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மிகவும் விசுவாசமாக இருப்பவர் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் நலனா அல்லது அவரது சொந்த குடும்பத்தின் நலனா என்று வரும்போது சிறிதும் தயக்கமின்றி உங்களை பலிகடா ஆக்குவார். எனவே ஒரு நபர் உங்களிடம் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் உங்களின் மிக முக்கியமான ரகசியங்கள், பொருளாதாரத்தின் ஆணிவேர்கள் மற்றும் உங்கள் இறுதி பாதுகாப்பிற்கான மாற்று திட்டங்கள் ஆகியவற்றை அவர்களிடமிருந்து எப்போதும் ஒரு பாதுகாப்பான இடைவெளியில் விலக்கிய வைத்திருக்க வேண்டும். உண்மையான விசுவாசம் என்பது காலத்தாலும் கடினமான சூழ்நிலைகளாலும் பலமுறை சோதிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட வேண்டிய ஒன்று. அப்படி உறுதி செய்யப்பட்ட பிறகும் கூட அங்கு ஒரு சிறிய அளவிலான சந்தேகத்தையும் விழிப்புணர்வையும் எப்போதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டியது ஒரு புத்திசாலியின் கடமையாகும். நீங்கள் ஒருவரை 100% நம்புகிறீர்கள் என்றால் நீங்கள் சுயமாக சிந்திக்கும் திறனை இழந்து அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக சென்று விட்டீர்கள் என்பதே அதன் உண்மையான அர்த்தம். அதிகாரத்தையும் வெற்றியையும் தக்க வைத்துக் கொள்ள நினைக்கும் ஒரு மனிதன் எப்போதுமே தன் சொந்த கால்களில் மட்டுமே நிற்க பழக வேண்டும். யார் உங்களை விட்டு விலகினாலும் அல்லது யார் உங்களுக்கு துரோகம் செய்தாலும் அதனால் உங்கள் வாழ்க்கையோ அல்லது உங்கள் சாம்ராஜ்யமோ எந்த ஒரு சரிவையும் சந்திக்காதவாறு உங்களின் கட்டமைப்பு மிகவும் வலிமையானதாகவும் சுயசார்பு கொண்டதாகவும் இருக்க வேண்டும். எல்லையற்ற அன்பு என்பது காவியங்களில் படிக்க மட்டுமே அழகாக இருக்கும். ஆனால் யதார்த்தமான இந்த இரக்கமற்ற சமூக போர்க்களத்தில் எச்சரிக்கையற்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை என்பது உங்களை நிரந்தரமான வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் மிக கொடிய பலவீனமாகும். மனிதர்களுடனான உறவுகளை ஒரு தர்க்கரீதியான எல்லைக்குட்பட்ட ஒப்பந்தமாக மட்டுமே பார்க்க பழகுங்கள். உங்களின் சந்தேகம் அவர்களை காயப்படுத்தும் என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களின் முதிர்ச்சியற்ற உணர்ச்சிவசப்பட்ட மனநிலையை காட்டுகிறது.
சந்தேகமும் விழிப்புணர்வும் ஒருபோதும் உறவுகளை அழிக்காது, மாறாக தேவையற்ற எதிர்பார்ப்புகளை குறைத்து வரம்பு மீறிய ஏமாற்றங்களில் இருந்து உங்களை நிரந்தரமாக காப்பாற்றும் மிக சிறந்த தற்காப்பு கேடயமாகவே அவை செயல்படும். மனித மனம் இயல்பாகவே உணர்ச்சிகளின் ஆதிக்கத்திற்கு மிக எளிதில் அடிபணியக்கூடிய ஒரு பலவீனமான அமைப்பாகும். கோபம், அதீத பாசம், சோகம் அல்லது பயம் போன்ற உணர்ச்சிகள் ஒரு மனிதனின் சிந்தனை திறனை முற்றிலுமாக ஆக்கிரமிக்கும் போது அவனது மூளையின் தர்க்க ரீதியான முடிவெடுக்கும் திறன் முற்றிலும் செயலிழந்து போகிறது. ஒரு கொந்தளிக்கும் கடலில் பயணம் செய்யும் கப்பலுக்கு வழிகாட்டும் திசை காட்டி எப்படி தவறான திசைகளை காட்டுமோ அதேபோல உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கும்போது மனித மூளை எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை அழிவை நோக்கியே செலுத்தும். வரலாற்றில் மாபெரும் சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததற்கும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் ஒரே இரவில் அனைத்தையும் இழந்து நடுத்தெருவிற்கு வந்ததற்கும் முக்கிய காரணம் அவர்களின் எதிரிகளின் பலம் அல்ல, மாறாக அவர்கள் கோபத்திலோ அல்லது அதீத காதலிலோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த சில தவறான முடிவுகள் மட்டுமே. உணர்ச்சிகள் என்பவை தற்காலிகமானவை. இன்று இருக்கும் ஒரு கடுமையான கோபமோ அல்லது சோகமோ நாளை தணிந்துவிடக்கூடும். ஆனால் அந்த தற்காலிக உணர்ச்சியின் பிடியில் சிக்கி நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவு உங்கள் ஒட்டுமொத்த எதிர்காலத்தின் மீதும் நிரந்தரமான அழிக்க முடியாத வடுகளை ஏற்படுத்திவிடும். ஒரு முடிவை எடுக்கும்போது அது உங்கள் மனதிற்கு சரியானது என்று தோன்றினால் அது வெறும் உணர்ச்சி. அதுவே உங்கள் அறிவுக்கு சரியானது என்று நிரூபிக்கப்பட்டால் அது மட்டுமே உங்களை உயர்த்தும் உண்மையான வியூகம். எதிரிகள் உங்களை நேரடியாக தாக்கி வீழ்த்துவதை விட உங்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளச் செய்யும் தந்திரத்தையே அதிகம் பயன்படுத்துவார்கள். உங்களை கோபப்படுத்தி ஒரு தவறான வார்த்தையை உதிர்க்கச் செய்வதோ அல்லது உங்கள் அகந்தையை தூண்டிவிட்டு உங்களை ஒரு தவறான முதலீட்டில் இறங்கச் செய்வதோ மிகவும் எளிதானது. உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதவரை நீங்கள் மற்றவர்களின் கைகளில் ஆடும் வெறும் பகடைக்காய் மட்டுமே. அதிகாரம், செல்வம் மற்றும் வெற்றியை தக்கவைக்க நினைக்கும் ஒருவன் தன் மனதை கல்லாக மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அல்லது மிக மகிழ்ச்சியான தருணத்திலும் எந்த ஒரு வாக்குறுதியையோ அல்லது முடிவையோ உடனடியாக எடுத்துவிடக்கூடாது. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் உங்களின் உணர்ச்சிகளை முற்றிலும் விலக்கி வைத்துவிட்டு அந்த முடிவினால் ஏற்பட போகும் சாதக பாதகங்களை அறிவின் துணை கொண்டு தர்க்க ரீதியாக மட்டுமே ஆழமாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும். எண்கள், உண்மைகள், கடந்த கால அனுபவங்கள் மற்றும் நடப்பு யதார்த்தம் ஆகியவற்றை மட்டுமே உங்கள் முடிவுகளுக்கான அடிப்படையாக கொள்ள வேண்டும். ஒரு முடிவை எடுக்கும்போது அதில் லாப நஷ்ட கணக்கு மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு சிறிதளவு கூட இடம் தரக்கூடாது. உணர்ச்சியற்ற மனிதனாக வாழ்வது என்பது இரக்கமற்றவன் என்பதை குறிக்காது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் மட்டுமே வெளிப்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்கும் களத்தில் அறிவை மட்டுமே சிம்மாசனத்தில் அமர்த்துவதை குறிக்கும். உங்கள் மூளை தர்க்க ரீதியான உண்மைகளை சுட்டிக்காட்டும் போது உங்கள் மனம் அதை கேட்க மறுத்து உணர்ச்சிகளின் பக்கம் சாய்ந்தால் அங்கு உங்கள் மனதை கடுமையாக அடக்கி ஆள வேண்டியது அவசியம். கண்ணீருக்கும் கோபத்திற்கும் வீணான பெருமைக்கும் எந்தவொரு மாபெரும் வெற்றியும் செவிசாய்ப்பதில்லை. உலகை ஆளும் வல்லமை என்பது தன் சொந்த உணர்ச்சிகளை முழுமையாக அடக்கி ஆளும் ஒருவனின் காலடியில் மட்டுமே மண்டியிட்டு கிடக்கும். ஒரு புத்திசாலி எப்போதுமே தன் இதயத்தின் பலவீனமான குரலை விட மூளையின் ஆழமான தர்க்கத்திற்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து தனது அடுத்த நகர்வை திட்டமிடுவான். மனித மனம் என்பது தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் உணர்ச்சிகளையும் எண்ணங்களையும் அவர்களின் வாழ்க்கை முறையையும் தனக்குள்ளே தன்னிச்சையாக ஈர்த்து கொள்ளும் ஒரு விசித்திரமான தன்மையை கொண்டது. நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாகவோ தைரியசாலியாகவோ அல்லது மாபெரும் இலக்கை கொண்டவராகவோ இருந்தாலும் சரி, உங்கள் நாளின் பெரும்பகுதியை எந்தவொரு லட்சியமும் இல்லாத எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுடன் செலவழித்தால் காலப்போக்கில் அவர்களின் பலவீனங்கள் உங்களையும் முற்றிலுமாக தொற்றிக்கொள்ளும். ஒரு கூடை ஆரோக்கியமான பழங்களுக்கு மத்தியில் ஒரு அழுகிய பழத்தை வைத்தால் அது எவ்வாறு மற்ற அனைத்து பழங்களையும் மிக விரைவாக கெடுத்து விடுமோ அதே போலத்தான் குறுகிய சிந்தனை கொண்ட ஒரு மனிதனின் சகவாசமும் உங்கள் ஒட்டுமொத்த அறிவையும் மெல்ல மெல்ல சிதைத்துவிடும். அவர்கள் தங்களின் சொந்த பயங்களையும் இயலாமையையும் தாழ்வு மனப்பான்மையையும் உங்கள் மூளைக்குள் மிகவும் நுட்பமாக விதைத்து விடுவார்கள். நீங்கள் ஒரு மாபெரும் திட்டத்தை பற்றி பேசும்போது அதில் உள்ள வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்கு பதிலாக அதில் உள்ள சிக்கல்களை மட்டுமே பூதாகரமாக்கி காட்டி உங்களின் தன்னம்பிக்கையை தொடக்கத்திலேயே சுக்குநூறாக உடைத்தெறிவார்கள். இத்தகைய மனிதர்களுடன் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வெற்றிக்கான பயணத்தில் உங்களை நீங்களே பல மைல்கள் பின்னோக்கி இழுத்து செல்வதற்கு சமமாகும். வாழ்க்கையில் அதிகாரத்தையும் உச்சத்தையும் அடைய துடிப்பவன் தன்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் சிந்தனையிலும் பல மடங்கு உயர்ந்தவர்களுடன் மட்டுமே தனது நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும்.
உங்களை விட அதிக அறிவுடையவர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கும்போது அது தொடக்கத்தில் உங்களின் அகந்தைக்கு சிறு வலியை தரலாம், உங்களை சிறியவராக உணர செய்யலாம். ஆனால் அந்த இடத்தில்தான் உங்களின் உண்மையான கற்றலும் மாபெரும் வளர்ச்சியும் உறுதியாக தொடங்குகிறது. அவர்கள் சவால்களை எதிர்கொள்ளும் விதம், அவர்களின் தர்க்கரீதியான முடிவுகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை குறித்த தெளிவான பார்வை ஆகியவை உங்கள் மூளைக்கு சவால் விடும் மிகச் சிறந்த பயிற்சியாக அமையும். ஒரு சாதாரண இரும்பு எப்படி ஒரு காந்தத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் போது தானும் காந்த சக்தியை பெறுகிறதோ, அதுபோலவே உயர்ந்த மனிதர்களின் சேர்க்கை உங்களின் சிந்தனை தரத்தை அடியோடு மாற்றிவிடும். நேர்மறையான மனிதர்கள் ஒருபோதும் பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை. அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளும் ஒளிந்திருக்கும் வாய்ப்புகளை கண்டறியும் கூர்மையான ராஜதந்திர பார்வை கொண்டவர்கள். எனவே உங்கள் சமூக வட்டத்தை நிர்ணயிப்பதில் நீங்கள் மிகவும் சுயநலமாகவும் இரக்கமற்றவராகவும் முடிவெடுக்க வேண்டும். வெறும் பொழுதுபோக்கிற்காகவும் வெற்று பெருமைக்காகவும் உங்களை சுற்றி பலரை சேர்த்து வைத்துக் கொள்வது உங்களின் பலவீனத்தையே காட்டுகிறது. உங்களின் இலக்கிற்கு எவ்விதத்திலும் உதவாத, உங்களின் அறிவை விரிவாக்காத எந்தவொரு உறவாக இருந்தாலும் அதிலிருந்து எந்தவித தயக்கமுமின்றி விலகி நிற்பதே தலைசிறந்த புத்திசாலித்தனம். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உந்தி தள்ளும் உந்து சக்தியாக இருக்க வேண்டுமே தவிர உங்களை அதே இடத்தில் மூழ்கடிக்கும் நங்கூரங்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. தகுதியற்ற மனிதர்களின் சகவாசத்தை தவிர்த்து தனிமையில் உங்கள் அறிவை கூர்மையாக்குவது கூட ஒரு வகையில் மிக சிறந்த முன்னேற்றம்தான். ஆனால் சமூகத்தில் தனித்து விடப்படுவோம் என்ற பயத்திற்காக ஒருபோதும் உங்கள் தரத்தை குறைத்துக் கொண்டு கீழான சிந்தனை கொண்டவர்களோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடையும் மாபெரும் வெற்றிகளுக்கும் சந்திக்கும் எதிர்பாராத வீழ்ச்சிகளுக்கும் அவனது சொந்த பலமும் பலவீனமுமே நேரடி காரணங்களாக அமைகின்றன. தன்னைத்தானே முழுமையாக எடை போட தெரியாத ஒருவன் எதிரியின் பலத்தை பற்றி சிந்திப்பது முற்றிலும் வீணான செயலாகும். ஒரு போர்க்களத்தில் எதிரி உங்களை வீழ்த்துவதற்கு முன்பே உங்களை பற்றிய உங்களின் அறியாமையே உங்களை முதலில் படுகுழியில் தள்ளிவிடும். உங்களின் உண்மையான பலம் என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் உங்களை குறைத்து மதிப்பிட்டு தேவையற்ற பயத்திற்கு ஆளாகி மிக எளிதாக ஜெயிக்க வேண்டிய இடங்களில் கூட கோழையைப் போல தோற்றுப் போவீர்கள். அதே சமயம் உங்களின் பலவீனம் என்னவென்று உங்களுக்கு துல்லியமாக தெரியவில்லை என்றால் அது முட்டாள்தனமான அகங்காரமாக உருமாறி உங்கள் தகுதிக்கு மீறிய சவால்களை ஏற்க வைத்து உங்களை நிரந்தரமான அழிவிற்கு இட்டுச் செல்லும். பலம் என்பது வெறும் உடல் வலிமையோ படை பலமோ அல்லது பணமோ அல்ல. அது நீங்கள் எந்த துறையில் அல்லது எந்த செயலில் மற்றவர்களை விட மிகச் சிறப்பாக செயல்படுகிறீர்கள், எந்த இடத்தில் உங்களால் மிக ஆழமாக சிந்தித்து தர்க்கரீதியான முடிவுகளை எடுக்க முடிகிறது என்பதில்தான் முழுமையாக அடங்கியுள்ளது. ஒரு சிங்கம் காட்டில் தனது பலத்தை முழுமையாக நிரூபிக்கிறதே தவிர முதலைக்கு சொந்தமான ஆழமான நீரில் இறங்கி ஒருபோதும் சண்டையிடுவதில்லை. உங்களின் தனித்துவமான பலம் என்ன என்பதை மிக தெளிவாக கண்டறிந்து அந்த பலத்திற்கு சாதகமான களத்தை நீங்களே தந்திரமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு களத்தில் உங்களின் எதிரி எவ்வளவு பெரிய தூண்டிலை போட்டாலும் அங்கு இறங்கி மோதவே கூடாது. உங்களின் பலத்தை மட்டுமே பிரதான மூலதனமாக கொண்டு உங்களின் எதிர்கால சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்தை மிக வலிமையாக அமைக்க வேண்டும். மறுபுறம் உலகில் எந்த ஒரு மனிதனும் 100% பலமானவனோ அல்லது முழுமையானவனோ அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வடிவில் ஒரு பலவீனம் நிச்சயம் மறைந்திருக்கும். அந்த பலவீனம் அதீத கோபமாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபர் மீதான கண்மூடித்தனமான பாசமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட திறமையின்மையாக கூட இருக்கலாம். ஒரு ராஜதந்திர புத்திசாலி என்பவன் தன் பலவீனத்தை எக்காரணம் கொண்டும் மிக நெருங்கிய இரத்த உறவுகள் உட்பட வெளி உலகத்திற்கு தெரியாமல் மனதின் இருண்ட அறையில் மிக ரகசியமாக பாதுகாப்பான். உங்கள் எதிரி ஒருபோதும் உங்களின் பலமான பகுதியோடு நேருக்கு நேர் மோத மாட்டான். மாறாக உங்களின் பலவீனம் எங்குள்ளது என்பதை பல வழிகளில் மிக நுட்பமாக கண்டறிந்து உங்களின் அந்த மெல்லிய நரம்பை துண்டித்து உங்களை சத்தமின்றி வீழ்த்தவே எப்போதும் முயற்சிப்பான். உங்களின் பலவீனத்தை நீங்களே முன்கூட்டியே நேர்மையாக உணர்ந்து கொண்டால் எதிரி அதை தாக்குவதற்கு முன்பே அந்த இடத்தை உங்களின் அறிவை கொண்டு ஒரு வலிமையான தற்காப்பு கவசத்தால் நிரந்தரமாக மூடி மறைத்துவிட முடியும். உங்களை பற்றிய சுய மதிப்பீடு என்பது மற்றவர்கள் உங்களுக்கு தரும் முகஸ்துதியிலோ அல்லது விமர்சனங்களிலோ இல்லை, தனிமையில் உங்களை நீங்களே எவ்வளவு நேர்மையாக விமர்சித்துக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் ஒளிந்திருக்கிறது. உங்களின் உண்மையான பலம் மற்றும் பலவீனம் என்னவென்று தெரிந்தால் மட்டுமே எந்த போரில் மூர்க்கமாக இறங்க வேண்டும், எந்த போரில் மனமாக பின்வாங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான முடிவை உங்களால் துல்லியமாக எடுக்க முடியும். மனித வாழ்வில் வெற்றியடைவதற்கு தேவைப்படுமாகச் சிறந்த 2 ஆயுதங்கள் பொறுமையும் மின்னல் வேகச் செயல்பாடுமாகும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை என்று பலரும் தவறாக நினைக்கிறார்கள். ஆனால்
இந்த 2 குணங்களையும் சரியான விகிதத்தில் எப்போது எங்கு பயன்படுத்த வேண்டும் என்ற கலையை அறிந்தவன் மட்டுமே காலத்தை வென்ற மாபெரும் வெற்றியாளனாக உருவெடுக்க முடியும். பொறுமை என்பது வெறுமனே கைகளை கட்டிக்கொண்டு எந்த செயலும் செய்யாமல் காலத்தை வீணடிப்பதோ அல்லது சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடோ அல்ல. அது ஒரு மிகச்சிறந்த தற்காப்பு மற்றும் தாக்குதல் வியூகமாகும். ஒரு நதிக்குள் இறங்கி மீன் பிடிக்க நினைக்கும் கொக்கு எந்த ஒரு சிறு சலனமும் இன்றி தன் முழு கவனத்தையும் நீரின் ஓட்டத்தின் மீது வைத்து சிலையாக காத்து நிற்கும். சிறு சிறு மீன்கள் அதன் கால்களை உரசி சென்றாலும் அது சற்றும் தனது கவனத்தை சிதறவிடாது. தகுதியான ஒரு பெரிய இரை வரும் வரை அது தன் பசியை அடக்கிக் கொண்டு ஒரு தவத்தை போல காத்திருக்கும். அதே போல அதிகாரத்தை அடைய நினைக்கும் ஒருவன் தனக்கான சரியான தருணமும் தனக்கு சாதகமான களமும் அமையும் வரை தன் திறமைகளை தீட்டிக் கொண்டு அமைதியாக காத்திருக்க வேண்டும். பல மனிதர்கள் தங்களின் அதீத ஆர்வத்தாலும் மற்றவர்கள் தங்களை தாழ்த்தி பேசிவிடுவார்களோ என்ற வெற்று ஈகோவினாலும் தங்களின் திட்டங்களை அவசரகதியில் அரைக்குறையாக செயல்படுத்தி தோற்று போகிறார்கள். எதிரியின் பலம் அதிகமாக இருக்கும்போதோ அல்லது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாத போதோ அங்கு மூர்க்கமாக செயல்படுவது வீரமல்ல. அது உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு முட்டாள்தனமான செயலாகும். அந்த இருண்ட நேரங்களில் நீங்கள் காட்டும் ஆழமான மனமும் உறுதியான பொறுமையும் தான் உங்களின் மிகச்சிறந்த தற்காப்பு கவசமாக செயல்படும். நீங்கள் அமைதியாக இருப்பதை பார்த்து உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களை இக்கோழை என்று விமர்சிக்கலாம், உங்கள் திறமையின் மீது சந்தேகப்படலாம். ஆனால் உங்களின் கவனம் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதில் இருக்கக்கூடாது. மாறாக உங்களுக்கான வாய்ப்பின் கதவு எப்போது திறக்கும் என்பதை மிக நுட்பமாக கண்காணிப்பதில் மட்டுமே இருக்க வேண்டும். பொறுமை காக்கும் அந்த காலகட்டம் முழுவதும் உங்களின் அறிவை வளர்ப்பதற்கும் உங்களின் குறைகளை களைவதற்கும் பதிக ரீதியான பலத்தை சேகரிப்பதற்கும் மட்டுமே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் இவ்வளவு காலம் ரகசியமாக காத்திருந்த அந்த சரியான வாய்ப்பு உங்கள் கண்முன் தோன்றும் அந்த நொடியில் உங்களிடம் எந்த ஒரு தயக்கமும் அச்சமும் சிறு தாமதமும் இருக்கக்கூடாது. கொக்கு இரை வரும்போது எப்படி ஒற்றை நொடியில் பாய்ந்து அதை கவ்விக் கொள்கிறதோ, ஒரு பசி உள்ள சிங்கம் சரியான தருணம் வந்தவுடன் எப்படி கணை இமைக்கும் நேரத்தில் இடியென பாய்ந்து இரையின் கழுத்தை அறுக்கிறதோ, அதே அளவிலான அசுர வேகத்தில் உங்களின் செயல்பாடு இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கவோ அல்லது அடுத்த கட்ட ஆலோசனைகளை கேட்கவோ ஒருபோதும் இடமளிக்க கூடாது. உங்களின் தாக்குதல் அல்லது உங்களின் காரிய செயல்பாடு எந்த அளவு மின்னல வேகத்தில் இருக்க வேண்டும் என்றால், எதிரியோ அல்லது அந்த சூழ்நிலையோ சுதாரித்துக் கொண்டு தற்காத்துக் கொள்வதற்குள் நீங்கள் உங்கள் இலக்கை முழுமையாக அடைந்து ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். காலம் என்பது எல்லோருக்குமான வாய்ப்பை எப்போதாவது ஒரு முறை மட்டுமே வழங்கும். அந்த நொடையை பிடிப்பவன் வரலாற்றை படைக்கிறான், அதை தவறவிடுபவன் வரலாற்றை படிக்கிறான். எனவே காத்திருக்கும் போது எந்த ஒரு சலனமுமற்ற ஒரு அமைதியான பாறையைப் போலவும் செயல்படும்போது இலக்க கை நோக்கி பாய்ந்து செல்லும் கூர்மையான அம்பை போலவும் உங்களை நீங்களே தகவமைத்துக் கொள்வதே ராஜதந்திரத்தின் உச்சகட்டமாகும். நண்பர்களே, வெற்றி என்பது யாருடைய பரம்பரை சொத்தும் அல்ல. அது இரக்கமற்ற இந்த உலகை அறிவாலும் சாதுரியத்தாலும் ஆளத் தெரிந்தவர்களுக்கே மட்டுமே சொந்தம். நாம் இதுவரை பார்த்த இந்த வியூகங்கள் அனைத்தும் மேடைகளில் பேசுவதற்கான வெறும் தத்துவங்கள் அல்லவே, பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய வரலாற்றை மாற்றியமைத்த கூர்மையான வாழ்வியல் சூத்திரங்கள். இனி உங்கள் ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே ஆழமாக புதையுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சிகளை தள்ளி வைத்துவிட்டு அறிவை மட்டுமே முன்னிறுத்தி தர்க்க ரீதியான முடிவுகளை எடுங்கள். மற்றவர்கள் வீணாக பொழுதை கழிக்கும் போது நீங்கள் உங்கள் அறிவையும் பொருளாதாரத்தையும் அமைதியாக பெருக்குங்கள். தகுதியற்றவர்களிடம் வீணான விவாதங்களை தவிர்த்து உங்களின் பிரம்மாண்டமான வெற்றியின் மூலம் இந்த உலகிற்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு சிங்கத்தின் பாய்ச்சலை போல துல்லியமாகவும் அசைக்க முடியாத வலிமையுடனும் இருக்கட்டும். தடைகளை கண்டு அஞ்சாதீர்கள், நீங்களே அந்த தடைகளை தகர்க்கும் ஆயுதமாக மாறுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான வரைபடத்தை நீங்களே வரையத் தொடங்குங்கள். வெற்றி உங்கள் காலடியில் வந்து மண்டியிடும். உங்கள் மாபெரும் இலக்குகளை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் எந்த ஒரு தடையுமின்றி சிகரத்தை அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துகள். உங்கள் உழைப்பும் வியூகங்களும் உங்களை யாராலும் அசைக்க முடியாத ஒரு உச்சத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். காலம் முழுவதும் உங்கள் வசப்படட்டும். வெற்றி நிச்சயம். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் இனத்த வியூகங்களை முழுமையாக கேட்டறிந்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஆழமான சிந்தனைகளை இன்றே உங்கள் செயலில் காட்டுங்கள்.
மீண்டும் சிந்தனையை தூண்டும் மற்றொரு வலிமையான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சாணக்யா அட்வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.